திருமலை எம் ரவி, கோயம்புத்தூர் மாவட்ட கிரில் தயாரிப்பாளர் நலச்சங்கம் கொஜிமாவோட தலைவர், தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர்ஸ் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் டான்ஃபியாவோட ஒருங்கிணைப்பாளருங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து கடந்த 6 வருடங்களா பொதுக்குழு நடத்தி இந்த ஆண்டு 7ஆம் ஆண்டு பொதுக்குழு நடத்துகிற இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களாகிய நண்பர்களாகிய உங்களை சந்திக்கிறோம். நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு காலகட்டங்களாக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் கோரிக்கையா வந்து நம்ம தொழிற்பேட்டையும், அடுத்தபடியா இலவச மின்சாரம், அப்புறம் டேரிஃப் சேஞ்சுங்க, அப்புறம் மாநகராட்சி எல்லைக்குள்ள எங்களுக்குன்னு ஒரு காட்சி அமைக்கிறதுக்கான இடம், இதை நாங்கள் கேட்டு வலியுறுத்தினோம். கடந்த 24/4/2024 வந்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து கோவை மாவட்டத்துக்கு ஒரு தொழில் அந்த இது வந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க. அதுல வந்து கிரில் பார்க், ஜுவல்லரி பார்க் 2 அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல ஜுவல்லரி பார்க்கை வந்து உடனடியா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து நிறைவேற்றி இருக்காங்க. ஆனா எங்களோட இதை வந்து ப்ரொபோசல்ல வச்சுட்டு அதுக்கடுத்து எந்த விதமான நகர்வும் இல்லாம நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து நாங்க வந்து தொடர்ச்சியா சட்டமன்ற, நாடாளுமன்ற அமைச்சர்கள் எல்லா மட்டத்திலையும் பண்ணோம். சமீபத்துல கூட செம்மொழி பூங்கா திறப்புக்கு வந்த முதல்வர் அவர்கள்ட்ட வந்து நாங்க மனு வழங்கினோம். விரைவில் 1 நிமிடம் எங்களுக்கு அவகாசம் கொடுத்து எங்கள்கிட்ட பேசி அதை சொன்னாங்க. அதை வந்து நாங்க வலியுறுத்தோம். இந்த தேர்தல் நேரத்துல இப்ப எங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும், இப்ப இல்லைன்னா எங்களுக்கு எப்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அதை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தாயுள்ளத்தோடு பரிசீலித்து எங்களுக்கு 3 கோரிக்கை, நிறைய கூட வேணாங்க, 3 கோரிக்கைங்க. தொழில்பேட்டை எங்களுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு கொடுக்குற மாதிரி இலவச மின்சாரம் எங்களுக்கு 500 யூனிட் கட்டாயம் கொடுக்கணும். 3வது வந்து இந்த பகுதிக்கு வந்து எங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கு இடமில்லை. நாங்களே சொந்த தொழிலகம் இல்லாம வாடகை கட்டடத்துல இயங்குவோம். அப்ப எங்க பொருளை எப்படி காட்சிப்படுத்த முடியும்? அதை மாநகராட்சி எல்லைக்குள்ள ஒரு 99 வருட குத்தகைக்காக எங்களுக்கு கொடுக்கணும். அது போக டேரிஃப் சேஞ்சு மிக முக்கியங்க. நாங்க வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வெல்டிங் காயில்ல அடிச்சுப்போ கரண்ட் வந்து ஜாஸ்தி எடுக்கும். இப்ப அப்படி இல்லை, இன்வெர்டர் மிஷின் வந்துருச்சு. இப்போ வந்து அன்னைக்கு இருந்த அந்த இருமுனை மின்சாரத்துக்குரிய சார்ஜை இன்னைக்கும் போடுறது வந்து உண்மையிலுமே வேதனைக்குரிய விஷயம். இங்க வந்து பீக் ஓவர் சார்ஜ், அப்புறம் பிக்சடு சார்ஜ், இப்படி தொடர்ச்சியா மேலே ஏறும்போது நாங்க 18 ரூபா யூனிட் கட்டுறோம். ஆனா நாங்க செய்யற வேலைகள் போறோம் சாதாரண மக்களுக்காக வேலை செய்யறோம். அவங்களுக்கு நாங்க விலையேற்றினோம்னா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும். அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து 3B டேரிஃப்ல இருந்து 3A1 டேரிஃபுக்கு மாத்தி இருக்காங்க. ஆனா மின்துறை அலுவலர்கள் வந்து அந்த இதை வந்து அமுல்படுத்த மறுக்கிறாங்க. அதை வந்து மின்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போகணும். தொழில்துறை அமைச்சர் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதிப்படி முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு தொழிற்பேட்டை கொடுக்கணும். அதே மாதிரி மின்துறை அமைச்சர் வந்து 500 யூனிட் இலவச மின்சாரம் நிச்சயமா கொடுக்கணுங்க.